பிரியமானவர்களே, கடவுளை நோக்கி பண்ணக்கூடிய விஷயத்தை விட்டுருவோம், உள்ளுக்குள்ள பயணம் பண்ணுவோம். இதை முதல்ல எப்படி பார்த்துக்கணும்? நீயே வாழ்கிறாய், இந்த வாழ்க்கையே தெய்வீகமான வாழ்க்கை. இதில் குறை கண்டுபிடிக்கிறது, நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா, ஐயோ நான் கருப்பாக பிறந்துட்டேனே, ஐயோ என் மூக்கு இப்படி இருக்கே, ஐயோ என் காது இப்படி இருக்கே, நான் உயரமாக இருக்கிறனே, நான் குள்ளமாக இருக்கிறனே, நான் குண்டாக இருக்கிறனே, நான் சிரிச்சா இப்படி இருக்கிறனே, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க குழி உழுகுது, என் கன்னத்தில் குழி உழுக மாட்டேன், நான் எப்படி இருக்கிறனே அப்படி இருக்கிறனேன்னு. வாழ்க்கை ஒரு வரம், நமக்கு அது கிடைச்சிருச்சு. இதுக்கு கடவுளை குறை சொல்லியோ இல்லை வேற யாராவது குறை சொல்லியோ பிரயோஜனமே இல்லை. நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எப்படி வந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல சிறமேற்கொண்டு அதை முதல்ல பார்க்கணும். நம்ம இப்படித்தான், இந்த மூக்கை திருக்கி வச்சுக்க முடியாது, இந்த காதை திருக்கி வச்சுக்க முடியாது, இந்த கண்ணை திருக்கி வச்சுக்க முடியாது, நான் இப்படி தான். எது இருக்குதோ இந்த உருவ அமைப்பை அப்படியே ஏற்றுக்கோங்க. இதை கடவுளை குறை சொல்லாதீங்க. நீயே வாழ்கிறாய். நம்ம வாழ்க்கையை பாருங்க. வாழ்க்கை மட்டும்தான் நிரந்தரமானது, வாழ்க்கை மட்டும்தான் ஆனந்தமானது, வாழ்க்கை மட்டும்தான் கொண்டாட்டமானது. இது ஒரு திருவிழா